நடிகர் விஜய்க்காக எழுதப்பட்ட திருக்குறள். விஜய்க்கு மட்டுமல்ல, விஜய் போன்றவர்களுக்கு எழுதப்பட்ட திருக்குறள். எண்ணித் துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவது என்பது இருக்கு. ஒரு செயலை செய்ய ஆரம்பிச்சிட்டான்னா அதுலேருந்து பின்வாங்கக்கூடாது. நான் சொல்ல போகிறீங்களா? அது வெற்றியோ தோல்வியோ, வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு. சும்மா ஜெயிச்சுக்கிட்டே இருந்தால் அது வீரம் கிடையாது. நாங்கள் 50 வருஷ கால ஆட்சி, நாங்கள் 50 வருஷமாக ஆண்டுக்கிட்டு இருந்தோம். எல்லாம் போய் ஆண்டுக்கிட்டே இருந்தால் நீ அட்டூழியம் பண்ணுறன்னு அர்த்தம். வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரணும். அதுதான் வீரனுக்கு அழகு. எண்ணித் துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவது என்பது இழுக்கு. நடிகர் விஜய் அல்ல, விஜய் போன்ற சமுதாய மக்கள் வாழுபவர்களுக்காகவும் எழுதப்பட்ட நூல் தான் திருக்குறள். உலக சமுதாயம் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் எழுதியவர் ஞானி வள்ளுவ பெருமான் கடவுள். அவர் எழுதிய என்ன சொல்கிறாருன்னா, எண்ணி துணிக கருமம், நீ அரசியலுக்கு வந்துட்டா. ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. எம்ஜிஆர் பாப்புலாரிட்டியாக இருக்கும்போதே அரசியலுக்கு வந்தார், ஜெயித்தார். அவர் உயிரோடு இருக்கும்போது எவனாலையும் அசைக்க முடியல. இதே கமலஹாசன் பாப்புலாரிட்டியாக இருக்கும்போது அரசியலுக்கு வரல. அப்போ அவனுக்கு காசு பணம் தேவைப்படுது. பல கோடி ரூபா இருந்தால் கூட சிங்கப்பூர் போகணும், லாட்ஜில் தங்கணும், அவன் விருப்பப்பட்ட பொண்ணோட தங்கலாம். இப்போ பல கோடி ரூபா செலவாகும். பல கோடி ரூபா சம்பாதிச்சாலும் பல லட்ச ரூபா செலவாகும். அப்போ அரசியலுக்கு வரணும், சமுதாயத்துக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம்லாம் வரல. அதே போல் தான் ரஜினிகாந்தும். அவருக்கு மாசு இருக்கும்போது, ரஜினியா கமலாங்கிற மாசு இருக்கும்போது தான் அரசியலுக்கே வரலவனும். காசு இந்த காசில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருந்தானவனும். கடைசி காலத்தில் அரசியலுக்கு வந்தால் என்ன செய்ய முடியும்? கிழிக்க முடியும். போங்கடான்னு மக்கள் தூக்கி உதறிட்டாங்க. விஜய் மாசு உள்ளம்போதே அரசியலுக்கு வந்துட்டார். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற ஒரு பழமொழி இருக்குது. காசு போனானடா, எவ்வளோ கோடி பாட்டான், இதை விட சந்தோஷம் என்னடா இருக்குது? புரியுங்களா? அடுத்தவனை கண்டு வள்ளுவர் அழகாக ஒரு குரலில் சொல்லுவார். தோன்றி புகழோடு தோன்றுக, அக்திலார் தோன்றலின் தோன்றாய்மை நன்று. இது என்ன தெரியுமா அர்த்தம்? புகழ்ச்சின்னா என்ன? ஒரு இல்லாதப்பட்டவன் ஒருத்தனுக்கு நீ தர்மம் பண்ணுற, ரொம்ப கஷ்டப்படுறான் சார், ரொம்ப கஷ்டப்படுறான், அவனுக்கு ஒரு 50 ரூபா கொடுக்குற, 10 ரூபா காசு, அவன் உண்மையான மகிழ்ச்சியோடு வாழ்த்துவான். நான் சொல்ல போனீங்களா? அதுதான் புகழ். இப்போ சரியான நேரத்தை விஜய் எடுத்திருக்கிறார். புரியுங்களா? மற்றவங்களாம் சினிமானிகள்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. அவர் நேரத்தை காற்று